வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போவது போமசி அல்லது மீசிம அல்லது எல்சியம். போமசி என்றால் பொது மடங்குகளில் சிறியது, அல்லது மீசிம மீச்சிறு பொது மடங்கு, அல்லது எல்சியம் ஆங்கிலத்தில் லீஸ்ட் கொமன் மல்டிபிள். ஆகவே எல்சியம் காணும் முறையை அடிப்படையிலிருந்து தெளிவாக பார்ப்போம். இங்கு உதாரணமாக 2னதும் 3னதும் எல்சியம் யாது? எல்சியம் என்றால் பொது மடங்குகளில் சிறியது, அதாவது 2ன் மடங்குகளில் இருந்தும் 3ன் மடங்குகளில் இருந்தும் பொதுவான மடங்குகளை கண்டறிந்து அவற்றில் சிறியது எது என்பதை காண்பதே பொது மடங்குகளில் சிறியது எல்சியம் ஆகும். முதலில் 2ன் மடங்குகளை பார்ப்போம். 2ன் மடங்குகள் என்றால் 2ஐ 1ஆல் பெருக்கும் பொழுது முதலாவது மடங்கு 2 ஆகும். அதாவது 2 தர 1 2, அடுத்தது 2 தர 2 4, அடுத்தது 2 தர 3 6. இவ்வாறு 2ன் மடங்குகள் பெறப்படும். 3ன் மடங்குகளும் அதை போலவே 3 தர 1 3, 3 தர 2 6, 3 தர 3 9. இவ்வாறு 3ன் மடங்குகள் பெறப்படும். ஆகவே 2ன் மடங்குகளாக 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 என்றவாறு தொடர்ந்து செல்லும். 3ன் மடங்குகளாக 3 6 9 12 15 18 21 24 27 30 33 36 என்றவாறு தொடர்ந்து செல்லும். இங்கு நாம் 2னதும் 3னதும் மடங்குகளை கண்டறிந்தோம். இவற்றுள் பொதுவானவையாக இருப்பவற்றை இனி கண்டறிய வேண்டும். இவற்றுள் பொதுவானவையாக 6 12 18 24 என்றவாறு செல்கின்றது. ஆகவே 2னதும் 3னதும் பொது மடங்குகள் 6 12 18 24 இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது. பொதுவான மடங்குகளை கண்டறிந்த பின்னர் அவற்றுள் சிறியது 6 ஆகும். ஆகவே 2னதும் 3னதும் போமசி அதாவது எல்சியம் 6 ஆகும். எல்சியம் காண்பதற்கு இது ஒரு முறை. இதனை மடங்குகளை பட்டியலிடும் முறை என்று அழைப்போம். அதாவது மடங்குகளை எழுதி அதிலிருந்து பொது மடங்குகளை கண்டறிந்து அதிலிருந்து மிகச்சிறிய பொது மடங்கை கண்டறிதல் மடங்குகளை பட்டியலிடும் முறை ஆகும். அடுத்த முறையாக முதன்மை எண்களால் வகுத்தல் முறை. முதன்மை எண்களை பகா எண்கள் என்றும் அழைப்போம். ஆங்கிலத்தில் பிரைம் நம்பர்ஸ். முதலில் முதன்மை எண்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முதன்மை எண்கள் என்றால் ஒன்று மற்றும் அதே எண்ணால் மட்டும் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள். அதாவது 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள். அந்த 2 காரணிகளாக ஒன்றும் அதே எண்ணும் மட்டும் காணப்பட வேண்டும். இங்கு காரணிகள் என்றால் ஒரு எண்ணை ஏதாவது ஒரு எண்ணால் வகுக்கும் போது மீதி 0 எனின் வகுக்கும் எண் அந்த எண்ணின் காரணி எனப்படும். இங்கு ஒரு எண்ணாக 4ஐ எடுத்தால் 4னை 2னால் வகுத்தால் பெறப்படுவது 2. இங்கு மீதியாக எதுவும் இல்லை, அதாவது மீதி 0. ஆகவே இந்த 2ஆனது 4ன் ஒரு காரணி ஆகும். ஆகவே முதன்மை எண்களை கண்டறிவதற்கு முதலாவதாக ஒன்றினை பார்ப்போம். முதன்மை எண்களாக 1 மற்றும் அதே எண்ணால் வகுபடக்கூடியது. இங்கு ஒன்றானது ஒன்றினால் வகுபடும். 1ஐ 1னால் வகுத்தால் பெறப்படுவது 1, மீதி 0. இங்கு முதன்மை எண் நிபந்தனையாக 1 மற்றும் அதே எண்ணால் வகுத்தால் மீதி 0. ஆனால் ஒன்றில் ஒன்றானது ஒன்றினால் வகுக்கின்றோம், அதே எண்ணும் 1 ஆகும். ஆகவே இங்கு காரணியாக 1 மட்டுமே பெறப்படுகின்றது. ஆகவே 2 காரணிகளை மட்டும் கொண்டவையே முதன்மை எண்ணாகும். இங்கு ஒன்றில் ஒரு காரணி மட்டுமே உள்ளது. ஆகவே 1 ஒரு முதன்மை எண் அல்ல. அடுத்ததாக 2னை எடுத்தால் முதலில் 2னை 1னால் வகுத்தால் பெறப்படுவது 2, மீதி 0. அடுத்ததாக 2னை அதே எண் 2னால் வகுத்தால் பெறப்படுவது 1, மீதி 0. இங்கு 2ல் 2 காரணிகள் மட்டுமே உள்ளன. அவை 1ம் 2ம் ஆகும். ஆகவே 2 காரணிகளை மட்டும் கொண்டுள்ளதால் 2ஆனது ஒரு முதன்மை எண் ஆகும். அடுத்ததாக 3னை எடுத்தால் முதலில் 3னை 1னால் வகுத்தால் பெறப்படுவது 3, மீதி 0. அடுத்ததாக 3னை 2னால் வகுக்கின்றோம். 3னை 2னால் வகுத்தால் 2 2, மீதி 1. ஆகவே 2 ஒரு 3ன் காரணி அல்ல.
அடுத்ததாக மூன்றினை அதே எண் மூன்றினால் வகுத்தால் பெறப்படுவது 1 மீதி 0. ஆகவே மூன்றிற்கு 2 காரணிகள் மட்டுமே உள்ளன. அவை 1ம் 3ம் ஆகும். ஆகவே 3ஆனது ஒரு முதன்மை எண் ஆகும். அடுத்ததாக 4னை எடுத்தால் முதலில் 4னை 1னால் வகுத்தால் பெறப்படுவது 4 மீதி 0. அடுத்ததாக 4னை அதே எண் 4னால் வகுத்தால் பெறப்படுவது 1 மீதி 0. இங்கு 4ஆனது 2னாலும் வகுப்படும் மீதி 0 பெறப்படும். அதாவது 4னை 2னால் வகுத்தால் பெறப்படுவது 2 மீதி 0. ஆகவே 2ஆனது 4ன் ஒரு காரணி. இங்கு 4ன் காரணிகளாக 1 2 4 அதாவது 3 காரணிகள் பெறப்படுகின்றது. ஆகவே 4 ஒரு முதன்மை எண் அல்ல. ஆகவே முதன்மை எண்களாக 2 3 5 7 11 13 17 19 என்றவாறு தொடர்ந்து செல்லும். அதாவது இவெண்கள் அனைத்தும் 2 காரணிகளை மட்டும் கொண்டவை. அதாவது 1 மற்றும் அதே எண்ணால் மட்டும் மீதியின்றி வகுபடக்கூடியவை. இவற்றின் காரணிகள் 1ம் அதே எண்ணும் மட்டும் ஆகும். இவ்வாறான எண்கள் அனைத்தும் முதன்மை எண்கள் ஆகும். முதன்மை எண்கள் பற்றி தெளிவாக பார்த்தோம். இனி இம்முதன்மை எண்களால் வகுத்தல் முறையின் மூலம் எல்சிஎம் காணும் முறையினை பார்ப்போம். இங்கு உதாரணமாக 2னதும் 3னதும் எல்சிஎம் காண்பதற்கு முதன்மை எண்களால் வகுத்தல் முறை மூலம் காண 2னையும் 3னையும் எழுதி இவ்விரு எண்களையும் முதன்மை எண்களினால் வகுத்தல் வேண்டும். மீதி ஒன்றாக வரும் வரை வகுத்தல் வேண்டும். இங்கு முதலாவதாக 2னால் வகுத்தால் ஈர் 1 2. அடுத்ததாக உள்ள 3ஆனது 2னால் வகுப்படாது. ஆகவே 3னை அவ்வாறே எழுத வேண்டும். அடுத்ததாக 1ம் 3ம் காணப்படுகின்றது. இவற்றுள் முதன்மை எண் 3னால் வகுத்தால் 1ஆனது வகுப்படாது. ஆகவே 1ஆனது அப்படியே எழுதப்படும். அடுத்ததாக உள்ள 3ஆனது 3னால் வகுத்தால் 1 3. ஆகவே இறுதியாக 1 பெறும் வரை வகுத்தோம். அடுத்ததாக பெறப்பட்ட முதன்மை எண்களினை பெருக்கினால் பெறப்படுவது எல்சிஎம் ஆகும். இங்கு 2ம் 3ம் காணப்படுகின்றது. 2னையும் பெருக்கினால் ஈர் 3 6. ஆகவே 2னதும் 3னதும் எல்சிஎம் 6 ஆகும். அடுத்ததாக 4 6 9 ஆகியவற்றின் எல்சிஎம் காண்பதற்கு 3 எண்களையும் காட்டியவாறு எழுதிய பின்னர் முதன்மை எண்களால் வகுக்க தொடங்கவும். முதலில் 2னால் வகுத்தால் 2னால் 4னை வகுத்தால் 2, 6னை வகுத்தால் 3, 2னால் 9னை மீதியின்றி வகுக்க முடியாது. ஆகவே 9னை அப்படியே எழுத வேண்டும். ஆகவே இங்கு பெறப்பட்டது 2 3 9 ஆகும். அடுத்ததாக இம்மூன்று எண்களிலும் அதிகமாக வகுபடக்கூடிய முதன்மை எண்ணால் வகுக்கவும். இங்கு 3னையும் 9னையும் 3னால் மீதியின்றி வகுக்கலாம். ஆகவே 3னால் வகுத்தால் 2ஆனது 3னால் வகுபடாது. ஆகவே 2னை அப்படியே எழுதி அடுத்ததாக உள்ள 3னை வகுத்தால் 1 3. அடுத்ததாக உள்ள 9னை வகுத்தால் 3 9. இங்கு பெறப்படுவது 2 1 3. இம்மூன்று எண்களினையும் மீண்டும் 2னால் வகுத்தால் முதலாவதாக 2னை 2னால் வகுத்தால் ஈர்1 2. அடுத்ததாக 1 காணப்படுகின்றது. 1னை பெற்றுவிட்டால் அதனை அப்படியே எழுதலாம். ஆகவே 1னை அப்படியே எழுதவும். அடுத்ததாக உள்ள 3ஆனது 2னால் வகுப்படாது. ஆகவே அதனையும் அப்படியே எழுதவும். இங்கு நாம் பெற்றது 1 1 3. ஆகவே 2 1கள் பெற்றுவிட்டோம். மீதமாக ஒரு 3 உள்ளது. இங்கு நாம் பெற்றது 1 1 3. ஆகவே இங்கு மீண்டும் 3னால் வகுத்தால் 1னை அப்படியே எழுதவும். அடுத்த 1னையும் அப்படியே எழுதவும். 3னை 3னால் வகுத்தால் பெறப்படுவது 1 3. ஆகவே இறுதியாக 3 1கள் பெறப்பட்டு விட்டன. இதற்கு மேல் வகுக்க தேவையில்லை. இறுதியாக எல்லா எண்களும் 1 வரும் வரை வகுத்தால் போதுமானது. இனி நாம் வகுத்த முதன்மை எண்களின் பெருக்கலினை கண்டறிந்தால் அதுவே 4 6 9இன் எல்சிஎம் ஆகும். இங்கு 2 தரம் 3 தர 2 தரம் 3 பெறப்படுவது 36. ஆகவே 4 6 9இன் எல்சிஎம் 36 ஆகும். எல்சிஎம் காணும் அடுத்த முறையாக பகா காரணிப்படுத்தல் முறை. அதாவது தரப்படும் எண்களினை முதன்மை எண்களின் காரணிகளாக எழுதுதல் வேண்டும். அவற்றிலிருந்து
பெறப்படும் காரணிகளின் உயர் அடுக்குகளை பெருக்கினால் பெறப்படுவது அவ்வெண்களின் எல்சிஎம் ஆகும். இங்கு உதாரணமாக 12, 18 எல்சிஎம் காண்பதற்கு முதலில் 12 பகா காரணிகளை கண்டறிதல் வேண்டும். அதற்கு 12 2 பிரிக்கலாம். பிரித்தால் பெறப்படுவது 6. இங்கு 6 ஒரு முதன்மை எண் அல்ல. ஆகவே இறுதியாக முதன்மை எண் வரும் மட்டும் பிரித்தல் வேண்டும். ஆகவே 6 மீண்டும் 2 பிரிக்கலாம். பிரித்தால் பெறப்படுவது 3. அதாவது 3 6. ஆகவே இறுதியாக 3 பெறப்பட்டது. எனவே 12 பகா காரணிப்படுத்தினால் 2 தர 2 4, 4 தர 3 12. இதுவே 12 பகா காரணிகள். ஆகவே 12 2 தர 2 தர 3 என்றவாறு எழுதலாம். இங்கு 2ம் 3ம் காணப்படுகின்றது. இங்கு 2ம் 3ம் காணப்படுகின்றது. 2 2 தடவை பெருக்கப்படுகின்றது. ஆகவே அதனை அடுக்கு வடிவில் எழுதினால் 2 வர்க்கம் என்றவாறு எழுதலாம். எனவே 2 வர்க்கம் தர 3. அதை போலவே 18 பகா காரணிப்படுத்துவதற்கு முதலில் 18 முதன்மை எண் 2 பிரிக்கலாம். பிரித்தால் பெறப்படுவது 9. 9 முதன்மை எண் 3 பிரிக்கலாம். பிரித்தால் பெறப்படுவது 3. ஆகவே 2 தர 3 தர 3 பெறப்படுவது 18. இங்கு 2 உயரடுக்காக 2 1. 2 ஒரு தடவை மட்டுமே வருகின்றது. ஆகவே 2 தர 3 2 தடவை பெருக்கப்படுவதால் 3 வர்க்கம் என்றவாறு எழுதலாம். ஆகவே பகா காரணிப்படுத்தலில் பெறப்பட்ட முதன்மை எண்களின் உயர் அடுக்குகளை எடுத்து அவற்றினை பெருக்கினால் பெறப்படுவது இவ்விரண்டு எண்களின் எல்சிஎம் ஆகும். ஆகவே 2 உயரடுக்கு 2 வர்க்கம், 3 உயரடுக்கு 3 வர்க்கம். 2 பெருக்கினால் 2 வர்க்கம் சமன் 4, 3 வர்க்கம் சமன் 9, 4 தர 9 சமன் 36. ஆகவே 12, 18 எல்சிஎம் 36 ஆகும். அதை போலவே 24, 30, 40 ஆகியவற்றின் எல்சிஎம் காண்பதற்கு 24 பகா காரணிகளின் பெருக்கமாக எழுதினால் 2 தர 2 4, 4 தர 2 8, 8 தர 3 24. அதை போலவே 30 பகா காரணி பெருக்கமாக எழுதினால் 2 தர 3 6, 6 தர 5, 5 ஒரு முதன்மை எண். ஆகவே 6 தர 5 30. 40 எழுதினால் 2 தர 2 4, 4 தர 2 8, 8 தர 5 40. இங்குள்ள முதன்மை எண்களாக 2, 3, 5 ஆகியவை இம்மூன்று எண்களிலும் காணப்படுகின்றது. இவற்றிலிருந்து பெறப்பட்ட முதன்மை எண்களின் உயர் அடுக்குகளை கண்டறிந்து அவற்றினை பெருக்கினால் பெறப்படுவது இம்மூன்று எண்களின் எல்சிஎம் ஆகும். இங்கு 2 உயரடுக்கு 3, 3 உயரடுக்கு 1, 5 உயரடுக்கு 1. ஆகவே இம்மூன்றினையும் பெருக்கினால் 2 கணம், 2 கணமானது 8 ஆகும். 8 தர 3 தர 5 பெறப்படும் விடை 120. ஆகவே 24, 30, 40 எல்சிஎம் 120 ஆகும். அடுத்ததாக எல்சிஎம் காண்பதற்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸை பார்ப்போம். இங்கு உதாரணமாக 4, 8, 16 எல்சிஎம் காண்பதற்கு இங்கு 3 எண்கள் தரப்பட்டுள்ளன. அம்மூன்றிலிருந்து பெரிய எண்ணை கண்டறியவும். இங்கு பெரிய எண் 16. ஆகவே இந்த 16 மீதமாக உள்ள 2 எண்களின் மடங்காக இருக்கின்றதா என்பதை பார்க்கவும். 16 முதலில் 4 மடங்கா என பார்க்கவும். ஆம், 4 தர 4 16. 16 அடுத்ததாக உள்ள 8 மடங்கா என பார்க்கவும். ஆம், 8 தர 2 16. ஆகவே இம்மூன்று எண்களிலும் பெரிய எண்ணானது மீதமாக உள்ள 2 எண்களின் மடங்காக உள்ளது. ஆகவே இம்மூன்று எண்களினதும் எல்சிஎம் 16 ஆகும். அடுத்ததாக 10, 15, 20 இவற்றின் எல்சிஎம் காண்பதற்கு இவற்றுள் பெரிய எண்ணை காண்க. பெரிய எண்ணானது 20 ஆகும். இந்த 20 மீதமாக உள்ள 2 எண்களினது மடங்கா என பார்க்கவும். முதலில் உள்ள 10 மடங்கு 20 வருமா? ஆம், 10 தர 2 20. அடுத்த எண் 15 மடங்கு 20 வருமா? இல்லை, வராது. ஆகவே இம்மூன்று எண்களிலும் பெரிய எண்ணான 20 மீதமாக உள்ள 2 எண்களிற்கும் மடங்காக இல்லை. ஆகவே 20 இம்மூன்று எண்களிற்கும் எல்சிஎம் இல்லை. எனவே அடுத்ததாக 20 அடுத்த மடங்கை பார்க்க வேண்டும்.
20 அடுத்த மடங்கை பார்ப்பதற்கு 20 2 பெருக்க வேண்டும். பெருக்கினால் பெறப்படுவது 40 ஆகும். இனி இந்த 40 ஆனது மீதமாக உள்ள அதாவது 10 15 மடங்கா என பார்க்கவும். 10 மடங்கா என பார்த்தால் ஆம், 10 தர 4 40. அடுத்ததாக 15 மடங்கா என பார்த்தால் இல்லை. எனவே இந்த 40 இம்மூன்று எண்களின் எல்சியமாக வராது. ஆகவே அடுத்ததாக 20 அடுத்த மடங்கினை காண வேண்டும். காண்பதற்கு 20 3 பெருக்கினால் பெறப்படுவது 60 ஆகும். இந்த 60 ஆனது மீதமாக உள்ள 2 எண்களின் மடங்காக இருக்கின்றதா என்பதை பார்க்கவும். முதலில் 10 மடங்காக 60 வருமா? ஆம். 10 தர 6 60. 15 மடங்காக 60 வருமா? ஆம். 15 தர 4 60. ஆகவே இந்த 60 ஆனது மீதமாக உள்ள 2 எண்களின் மடங்காக வருகின்றது. எனவே இம்மூன்று எண்களின் அதாவது 10 15 20 எல்சியம் 60 ஆகும். நன்றி மாணவர்களே. இந்த வீடியோவில் இருந்து எல்சியம் காணும் முறை தெளிவாக புரிந்திருக்கும் என நம்புகின்றேன். மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.